இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான ஸ்னாப் பட்டன் டூல் பார்க்க போறோம் அண்ட் இருக்கிறதுல எது பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டூலை வச்சு நம்ம ரெண்டு விதமான ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி பட்டன், இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் மாதிரி ரெடி பண்றது. இன்னொன்று இந்த ஹோல்ஸ் மாதிரி ஷூலெல்லாம் வரும் இல்லையா, ட்ரெஸ்ல கூட மேலே அந்த நெக்கு கிட்ட ஹோல்ஸ் மாதிரி வேணும், அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணாக்கா நமக்கு இந்த மாதிரி பட்டன் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த சைடில் இருக்க ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இந்த ஐட்டம், இந்த பீஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட் இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெலிசான கிளாத்ல மட்டும்தான் இந்த பட்டனை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸே பண்ண முடியும். கொஞ்சம் திக்கான கிளாத்தா இருந்ததுன்னா இந்த இதுல வந்து ஒரு முள்ளு மாதிரி இருக்கும் ஒரு பக்கம், அது வந்து உடஞ்சிரும். ரொம்ப திக்கான கிளாத்ல இந்த டூலை வச்சு பண்ணும்போது இந்த முள்ளு ஒன்று வளைஞ்சிருச்சுன்னா கூட ஒரு 4 பீஸ் இருந்தாதான் ஒரு செட்டு, அப்போதான் இந்த ஃபுல் பட்டன் பண்ண முடியும். அதில் ஒரு பீஸ் ஒழிஞ்சிச்சுன்னா கூட நம்ம ஒரு பட்டனே பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜும் வரும். அண்ட் இது மெலிசான கிளாத்ல தான் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இல்லை, லைட்டாக நார்மல் ப்ரெஸ் பட்டன் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை நான் வாங்கும்போது இருக்கிற குவாலிட்டி இதுவாக இருக்கலாம். அண்ட் இது வச்சு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வந்தா இன்னொரு பக்கம் நல்லா வரல, அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் இது ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு செட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த டூலோட செட் தான் நீங்கள் பட்டன்ஸும் வாங்க முடியும். ஸோ இது அந்த அளவு எஃபெக்டிவா இல்லை. இதே நீங்கள் இந்த பேக்ல யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்னாப் பட்டன், ஸோ இந்த ஸ்னாப் பட்டன் தான் இது. ஸோ இதுக்கு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டூல் தான் இந்த 3 சேர்ந்து டூல். இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ரெஸ் பட்டனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப ஒரு குயிக்காக 1 மினிட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பட்டனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பாருங்க எவ்வளோ நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னு. அண்ட் இதில் கிளாத் வந்து மெலிசாக இருந்தால் கூட அதுக்கு மேலே லேஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவு திக்காக இருக்கிற கிளாத்லேயே இது நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் எடுத்திருக்கேன், வாங்கினேன். ஸோ இதை வந்து நான் பிரீத்தி கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினேன். அந்த பேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காஸ்ட் வைஸ்லையும் சரி, யூசேஜ் வைஸ்லையும் சரி, இதை விட இது தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கு. இன்கேஸ் இந்த பிளாக் டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு பட்டன்லாம் ரொம்ப ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கரெக்டாக பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.